Dear 11th students, நம்ம இந்த வீடியோல 4th prose Tight Corners written by Edward Verral Lucas இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா டைட் கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னாலே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இதுதான் மீனிங். டைட் கார்னர்ஸ்னாலே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இந்த லெசன்ல இந்த ரைட்டர் எட்வர்ட் வெரால் லூகஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு டைட் கார்னர்ஸ், அதாவது ஒரு ஆக்ஷன் பிளேஸ், ஒரு பிரிட்டிஷனுடைய ஆக்ஷன் பிளேஸ், பிரிட்டிஷ்ல ஒரு ஆக்ஷன் பிளேஸ் கிறிஸ்டி என்ற இடத்துல ஒரு அவமானத்துல இருந்து தான் எப்படி ரெஸ்கியூ ஆனோம் அப்படிங்கறத தான் இதுல நரேட் பண்ணி இருக்கிறாரு இந்த ரைட்டர் எட்வர்ட் வெர்சல் லுகாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரைட்டரை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த எட்வர்ட் வெரால் லுகாஸ், இவருடைய டூரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா 1868 இருந்து 1938 வரைக்கும். Was an English humorist, essayist, playwright, biographer, publisher, poet, novelist, short story writer and editor. கிட்டத்தட்ட இந்த எட்வர்ட் வெரால் லுகஸ் என்ற இந்த ரைட்டர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதர். இவ்வளோ விஷயங்களுமே பண்ணியிருக்கிறாரு. Born to a Quaker family on the fringes of London. லண்டன்ல ஒரு குவாக்கர் ஃபேமிலியில இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்தார். லூகாஸ் began work at the age of 16, apprenticed to a bookseller. கிட்டத்தட்ட இந்த ரைட்டர் லுகாஸ், இந்த எட்வர்ட் வெரால் லுகாஸ், இவரே 16 வயசுலேயே ஒரு புக் செல்லர்கிட்ட வேலைக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆஃப்டர் தட், அதுக்கு பிறகு he turned to journalism and worked on a local paper in Brighton and then on a London evening paper. அதுக்கப்புறம் பேப்பர்ல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்றாரு, அதாவது மேகசின் செக்ஷன்ல ஒர்க் பண்றாரு. He was commissioned to write a biography of Bernard Batten. இந்த பெர்னார்ட் பேட்டன் பத்தி அவருடைய பயோகிராஃபிய இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறாரு. The Quaker Poets. This led to further commissions, including the editing of the works of Charles Lamb. சார்ல்ஸ் லாம்புடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணக்கூடிய வேலையும் அவர் செய்கிறாரு. லுகாஸ் ஜாயின்ட் தி ஸ்டாஃப் ஆஃப் த ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச் இன் 1904. 1904ல ஒரு ஹியூமரஸ் மேகசின்ல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டாஃபா ஜாயின் பண்றாரு. அதுலதான் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்றாரு. And remained there for the rest of his life. அவருடைய இறுதி காலம் முழுவதுமே வரைக்கும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச்ல என்ன செய்யறாருன்னா ஒர்க் பண்றாரு ஸ்டாஃபா. He was a prolific writer, most celebrated for his short essays. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அதே நேரத்தில் அவர் எழுதின அந்த ஷார்ட் எஸ்ஸேஸுக்காக அவர் பாராட்டப்படுகிறார், மிக பிரபலியமாகவும் ஆயிட்டாரு. But he also produced verses, novels and plays. அது மட்டும் இல்ல, அவர் verses, novels, plays இது எல்லாமே படைச்சிருக்கிறாரு. யாரு? இந்த எட்வர்ட் வெரால் லூகஸ். Let's move on the lesson. Okay. In Tight Corners, A.V. Lucas narrates அப்படின்னா சொல்கிறார், the story of how he was rescued from humiliation. அதாவது ரெஸ்கியூட் அப்படின்னா மீண்டு வருதல், ஹியூமிலியேஷன்னா அவமானம்.
அட் அன் ஆக்ஷன் ஹவுஸ். ஆக்ஷன் ஹவுஸ்னா பொருட்கள்லாம் ஏலம் விடக்கூடிய இடம், அதுக்கு பேரு தான் ஆக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்திலிருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் அப்படிங்கறத தான் இந்த ஈவி லூக்கஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சொல்றாரு. பை எ சடன் ஸ்ட்ரோக் ஆஃப் லக். லெட்ஸ் ரீட் ஆன் and get to know how he got himself in a tight corner and found his way out of that situation. எப்படி அந்த டைட் கார்னர்ல போய் அந்த அவமானத்துக்குள்ள சிக்கிறாரு, எப்படி அதுல இருந்து வெளியில வாராரு அப்படிங்கறத நம்ம இந்த லெசனை ரீட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, பொதுவா the talk was running on the critical situation in which we had found ourselves, those of us whose lives were adventurous enough to compress any. இப்போ நம்மளுடைய டே டு டே லைஃப்லயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ கூட நம்ம பார்த்திருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா மரணத்தினுடைய விளிம்பு வரை போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. அதாவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் போய் அதுல இருந்து கூட மீண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. One man had been caught by the tide in Brittany and escaped by the skin of his teeth. இந்த பிரிட்டனி அப்படிங்கக்கூடியது இந்த வெஸ்ட் கோஸ்ட், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் கோஸ்ட், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் கோஸ்ட் ஒரு கடற்கரை பகுதி, நார்த் வெஸ்ட் கோஸ்ட். அதுல ஒருவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு டைடுன்னு அந்த இடத்துல வேவ், ஒரு பயங்கரமான ராட்சச அலை, அந்த ராட்சச அலையில சிக்கிக்கிடுறாரு. அண்ட் எஸ்கேப்டு பை தி ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த ஒரு ஆபத்துல இருந்து ரொம்ப ரேரா என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னு சொன்னா உயிர் தப்பிச்சிருந்தாரு. Another had been on an elephant when a wounded tiger charged at it. ஒரு ஆள் என்ன பண்றாரு, எலிபென்ட் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த எலிபென்ட ஒரு டைகர் அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த எலிபென்ட் மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுல இருந்தும் அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா எஸ்கேப் ஆயிருக்காரு. A third had been on the top story of a burning house. அதாவது ஒரு ஸ்டோர், அதாவது ஒரு பில்டிங் தீப்பிடிச்சு எரியுது. அப்படி மலமலன்னு தீப்பிடிச்சு எரியும் போது அதனுடைய டாப் ஃப்ளோர்ல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. அதுல இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா எஸ்கேப் ஆயிருந்தாங்க. A fourth was torpedoed. டார்பிடோட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்னது அப்படின்னா கன்னி வெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தீவிரவாதிகள்லாம் யூஸ் பண்ணக்கூடியது கன்னி வெடி. தெரியாம மிதிச்சுட்டா வெடிச்சு செதைச்சிரும். அந்த மாதிரி A fourth was torpedoed in the war. வார்ல கன்னி வெடியில சிக்கி அதுல இருந்து எஸ்கேப் ஆனவங்களும் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டைட் கார்னர் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான சூழ்நிலை, உயிர் பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இப்போ இந்த லெசனுடைய டாபிக்கே பாரு, டைட் கார்னர்ஸ். டைட் கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னாலே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அந்த டாபிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகத்தான் இந்த 2 பேராகிராஃப் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்லுதாங்க. ஓகே, பட் யூ ஆல் டாக், said one of the company, as though tight corners were always physical affairs. Surely they can be tighter when they are mental. The tightest comer I was ever in was at Christie. இப்போ இந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ டைட் கார்னர் அப்படின்னு சொன்னாலே, டைட் கார்னர் மீன்ஸ் a situation which is difficult to deal with and get out of it. அதாவது ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல சிக்கி அதுல இருந்து மீண்டு வருது அப்படிங்கிறது ஓகே, டைட் கார்னர்ஸ் அப்படின்னு சொன்னா ரைட்டு. ஆனா அதே நேரத்துல இந்த டைட் கார்னர்ஸ்ல
பிசிக்கல் டைட் கார்னர்ஸ் மட்டும் கிடையாது, மென்டல் டைட் கார்னர்ஸும் வந்து என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறது தான் ரைட்டரோட கருத்து. இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசிக்கல் டைட் கார்னர் மீன்ஸ் கன்சர்ன்டு வித் பிசிக்கல் அஃபேர்ஸ், மென்டல் டைட் கார்னர் மீன்ஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் டீலிங் வித் மைண்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், dealing with mind and psychological problem also. இதைத்தான் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ரைட்டர் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அதே நேரத்தில் மென்டல் டைட் கார்னர்ஸ் ஆர் டைட்டர் தேன் பிசிக்கல் ஒன். மென்டல் டைட் கார்னர் வந்து ரொம்ப டைட், அதாவது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை கொடுக்கும். எது அப்படின்னா பிசிக்கல் டைட் கார்னரை விட. அப்ப இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் என்ன டைட் கார்னர் அப்படின்னு சொன்னா பிசிக்கலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, பிசிக்கலியும் இருக்குது மென்டலியும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த கருத்தை வந்து ரைட்டர் வந்து என்ன செய்யறாருன்னா பதிவு பண்றாரு. இவரு மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, the tightest corner I was ever in was at Christie's. இந்த கிறிஸ்டீஸ்ல நான் சிக்கன மாதிரி இந்த ஒரு பிளேஸ், ஒரு டைட்டஸ்ட் கார்னர் வேற எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கிறிஸ்டீஸ் அப்படிங்கக்கூடியது? இங்க பாரு, இந்த கொடுத்திருக்கிறான் கிறிஸ்டீஸ். கிறிஸ்டீஸ் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிறாங்களா, இதான் ஆக்சன் ஹவுஸ். பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சன் ஹவுஸ். ஓகேவா? ஏலம் விடக்கூடிய இடம், இதுதான் கிறிஸ்டி. இந்த கிறிஸ்டியில தான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ரைட்டர் வந்து ஒரு அவமானத்தை சந்திக்கிறாரு, பெரிய அவமானம். அதுல இருந்து எஸ்கேப் ஆறத பத்தி தான் இந்த லெசன்ல அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எஸ், ஐ ஹேட் பீன் launching rather well at a club in St. James Street with an old friend from abroad. அதாவது ரைட்டரோட ஓல்டு ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருந்து வந்திருக்கிறாரு. அப்போ அந்த ஓல்டு ஃப்ரெண்டோட அந்த செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடியது ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நல்லா இதை மைண்ட்ல வச்சுக்கோ. செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடியது வெல் நோன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட், எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு தொழில்கள் நடக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் வழியா அப்படியே நடந்து போய் அங்க ஒரு ஹோட்டல்ல என்ன செய்யறாங்க, ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு நடந்து வராங்க. அண்ட் பாசிங் அலாங் கிங் ஸ்ட்ரீட். இப்போ இந்த பேராகிராஃப்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டுமே, சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டும் சரி, கிங் ஸ்ட்ரீட்டும் சரி, இந்த ரெண்டு ஸ்ட்ரீட்டுமே கமர்ஷியல் ஸ்ட்ரீட், வியாபாரங்கள் அதிகமா நடக்கக்கூடிய ஸ்ட்ரீட். அந்த வழியை அப்படியே நடந்து வராங்க சாப்பிட்டுட்டு. யாரு? ரைட்டரும் அவருடைய ஓல்டு ஃப்ரெண்ட், அப்ராட்ல இருந்து வந்த ஓல்டு ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வராங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹி பெர்சுவேடட் மீ. பெர்சுவேடட் அப்படின்னா கன்வின்ஸ்டு. அவனுடைய ஃப்ரெண்டு, இந்த ரைட்டரோட ஃப்ரெண்டு என்ன செய்யறாருன்னா வற்புறுத்துறாரு. எதுக்கு? டு லுக் இன் அட் தி சேல் ரூம். அந்த கிறிஸ்டிக்குள்ள போவோம், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், அந்த ஆக்ஷன் பிளேஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரைட்டரை வந்து அழைக்கிறாரு. த பிளேஸ் வாஸ் ஃபுல். அந்த கிறிஸ்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளேஸ் வந்து ஃபுல்லா இருக்குது. கூட்டம், கிரவுட் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த பிக்சர்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. They were selling Barbizon pictures. Dear student, இந்த இடத்துல இந்த Barbizon அப்படிங்கக்கூடியது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பெயிண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல படிச்ச பெயிண்டிங் படிச்ச அந்த பெயிண்டர்ஸ், ஒரு பிரெஞ்சு பெயிண்டர்ஸ்னால் வரையப்பட்ட படங்கள் அந்த ஆக்ஷன் பிளேஸ்ல, அதாவது கிறிஸ்டியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்பிஷன் பிக்சர்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் கெட்டிங் ட்ரெமெண்டஸ் அப்படின்னா அமேசிங் சம்ஸ் ஃபார் ஈச். ஒவ்வொரு படமும் மிக பெரிய விலைக்கு போகுது. அதாவது சாதாரண ஒரு சின்ன படமா இருந்தா கூட, ஒரு இயற்கை காட்சிகளோ இல்ல ஒரு காடுகளோ இருந்தா கூட அது மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்குறது அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆட்கள் கூடி இருக்கிறாங்க. ஏலம் போகுது. ஒரு சின்ன படங்கள் கூட பெரிய விலைக்கு அந்த இடத்துல ஏலம் போகுது. அதாவது அந்த கிறிஸ்டியில 2000, 3000 for little bits of things
forest scenes, pools at evening, shepherd dishes. இந்த ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபாரஸ்ட் சீனா இருந்தாலும் சரி, பூல்ஸ் அட் ஈவினிங், அதாவது ஈவினிங் டயத்தில் அந்த குளத்தினுடைய காட்சி, அந்த படங்களா இருந்தாலும் சரி. அடுத்தது ஷெப்பர்டஸஸ், இந்த ஆடு மேய்க்கிறது மாதிரி ஒரு சீனரிஸ் இருந்தாலும் சரி, ரெகுலர் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட சீனரிஸா இருந்தாலும் சரி, அதுவும் கூட மிகப்பெரிய விலைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா போகுது. எங்க? அந்த கிறிஸ்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்சன் ஹோம்ல, ஆக்சன் ஹவுஸ்ல. இப்போ ரைட்டரோட ஓல்டு ஃப்ரெண்ட், அந்த அப்ராட்ல இருந்து வந்த ஓல்டு ஃப்ரெண்டும் இப்ப அங்கதான் இருக்கிறாங்க. ஓகேவா? டியர் 11th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஹோம் ஒர்க்கை ரெகுலரா அனுப்ப மாட்டீங்க. மனசை தயவு செய்து கஷ்டப்படுத்தாதங்க. நீங்க செய்யறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. சோம்பேறியா இருக்காதங்க. கொடுக்கிற ஹோம் ஒர்க்கை ஒழுங்கா 4 மணிக்குள்ள எனக்கு அனுப்பி வைக்கணும். பல தடவை சொல்லியிருக்கிறேன். முன்னாடியெல்லாம் கரெக்டா அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னு தெரியல, கேர்ள்ஸ் உட்பட சரியா அனுப்புறது இல்ல. பாய்ஸ் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், நீங்க சுத்தமா அனுப்புறதே இல்லை. 1-2 பேர் தான் அனுப்புறீங்க. அதனால ஹோம் ஒர்க்கை தயவு செய்து 4 மணிக்குள்ள கிடைக்கிற மாதிரி எனக்கு அனுப்புங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ண அளவுக்கு என்னைய வச்சுக்கிடாதங்க. ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்றதும் கிடையாது. ஃபோன் பண்ணிட்டாரே சார் சீக்கிரம் அனுப்புவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியும் உனக்கு இல்லை. சீக்கிரம் ஹோம் ஒர்க்கை தயவு செய்து 4 மணி கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சிரு. ஓகேவா? மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.